வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் டீ குக்கோட ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நான் நேற்று போட்டிருந்த டீ குக்கோட 2 ஷாட் பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அதையும் வந்து பாருங்கள். அண்ட் இதில் வந்து டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்துட்டு, அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்திரியேன் மா, ஏமா ஜேகே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கீழே, சீக்கிரம் வா. அவனை யார் சொன்னா? என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் ஆசையாக உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அப்படிலாம் பேசிட்டு எந்திரிச்சு வா. அம்மா, இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் தானமா ஆக போகுது, அதுக்குள்ளே என்னவா அவனுக்கு? அதை போய் நீயே அவங்ககிட்ட கேளு. ஃபஸ்ட்டு நீ இப்போ எந்திரிச்சு வா. அப்படியே சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே கீழே கண்ணெல்லாம் சிமிட்டிக்கிட்டே வராரு. ஜேகே, எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். நீ என்ன இப்போ தான் இருந்துச்சியா? இப்போ தான் இருந்துச்சா? என்னாச்சு? என்ன சொல்லணுன்னா கால் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ சீக்கிரமா? டைம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன 10 தானே? நான் அப்போ 11:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சுக்குவேன். ஏன் சேர்த்து 2 மணிக்கு எழுந்திரிச்சுக்க வேண்டியதானே? ஏன் இப்போது நைட் ஷிஃப்ட்டும் போயிட்டு வந்திருக்கேன் சும்மா. ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன். அது ஒன்றும் இல்லைடா, இன்னும் 1 வீக் தானே இருக்குது. அம்மா எதுவும் உனக்கு ஜுவல்லெலாம் எடுத்து கொடுக்கணுன்னாங்க, ரிங் வாங்கணும்னு சொன்னாங்க. நானே போய் வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்கு தானே வாங்கி கொடுக்கணும், உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலான்னு தான் நான் இங்கே வந்தேன். நீ வரியா? போகலாம். ஜேகே, நீ எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்க. அப்போ ஜேகே இப்படி சொன்னால் எப்படி? வா போகலாம். நான் வரலை, எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது, தூக்கமாக வருது. நான் போனால் சரியாக கூட டிசைன்லாம் பார்க்க மாட்டேன். நீ மட்டும் போய் எடுத்துகிட்டு வாயேன் ப்ளீஸ். நீ எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். யார் உனக்கா? இப்போ இப்படி தான் சொல்வேன். அப்புறம் இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு டிசைனாக நீ மூஞ்சியில் எடுத்தடிப்பேன். அது தெரியாமல் ஒரு ஷர்ட் பண்ணிட்டேன், அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணுவியா? நான் ஜுவல் விஷயத்தெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ போய் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வா, எனக்கு அது ஓகே. எப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன். ஆண்டி, என்ன ஜேகே, என்னாச்சு? ஆண்டி, டேக்கு ஒரு ஷர்ட் ஒரு ஃபேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்களேன். இல்லை வேண்டாம் அம்மா, வேண்டாம். எதுக்கு போ? ஆண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல டேயோட அம்மா போயிட்டு அவங்க கேட்ட மாதிரியே ஷர்ட் பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது டேயோட அம்மா, எதுக்கு ஜேகே, என்னாச்சு? இல்லை ஆண்டி, போயிட்டு குளிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, நான் அப்படியே ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் நானே சாப்பிட வச்சிடுறேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே பார்த்திங்கன்னா டேவை ஒரு மாதிரி தூக்கி அவர் ஷோல்டரில் சாய்ச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போக. அப்போ டே, இப்போ என்ன பண்ணுற நீ? எனக்கு தூக்கமாக வருது, நான் சரியாக கூட பார்க்க மாட்டேன், வேண்டாம் விட, என்ன நீ இப்போ எடுத்துகிட்டு வா, எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். இதெல்லாம் நல்லா பேசுவ, நீ மூடிட்டு வா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காரில் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஜேகே டேவை பார்க்குறாரு. பார்த்தா டே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பாரு, இன்னும் அவ்வளோ நேரம் தான் தூங்குவானு? எட்டி போதும், சும்மா தூங்கிட்டே இருக்காரு. சொல்லுவேன். உனக்கு என்னப்பா பிஸ்னஸ் மேன், நீலாம் டே ஷிஃப்ட் மட்டும்தான் பார்ப்ப. பட் நான் அப்படியா? எனக்கு நைட் ஷிஃப்ட், எனக்கு இன்றைக்கி நைட்டும் போகணும். அதுக்கு நான் அப்போ தூங்கினா தானே நைட் நான் ஒர்க் பண்ண முடியும். என்னை விட்டு என்னை டிஸ்டர்பே பண்ணாத, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே நல்லா தூங்கி வளைஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே, ஒரு 1 hour தானடா, அதுக்கே இப்படி பண்ணிகிட்ருக்க? 1 hour 16 minutes? சத்தியமாக முடியாது, எனக்கு தூக்கமாக வருது. இப்போ பாரு, தூங்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். நீ ட்ரெஸ்ஸு மாற்றேன். அவங்களாம் மாற்ற மாட்டேன், நைட் ட்ரெஸ்லேயே தான் இருப்பேன். இப்படி கடைக்குள்ளே வருவேன். நான் ஏன் வரணும்? நான் தூங்கிட்டே இருப்பேனா? நீ இப்போ எடுத்துகிட்டு வருவியா? அவ்வளோதான். டே, நீ சொன்னால் கேட்கவே மாட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? வர குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஏன் அப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும்ல? நான் அப்படி இருக்கவே தானே நீ லவ் பண்ண அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு ஜேகே மேலே அப்படியே சாஞ்சிட்டு ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே போயிட்டு கப் பண்ணிகிட்டே அப்படி பேச. அப்போ ஜேகே, நல்லா பேசுவேன், இதெல்லாம் நல்லா பேசுவேன், ப்ளீஸ்டா ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிக்கேன். மாற்றுனா என்ன மாற்றுவாங்க? காருக்குள்ளே ட்ரெஸ்ஸை போய் மாற்றுன்ற, அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியா? அப்போ சாருக்கு நான் வேணால் தனியாக ரூம் போட்டுமா?
அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தண்ட செலவு. நான் தூங்கிட்டே இருக்கேன்ப்பா, கார்லேயே சேஃபாக இருக்கேன். நீ தானே எப்போவும் சொல்லுவ, எப்போவும் நீ சேஃபாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்வல்ல. நான் அதேமாதிரி சேஃபாக காருக்குள்ளேயே இருப்பேனா? நீ போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வருவியா, இல்லை சாரி ரிங்கு வாங்கிட்டு வருவியா? தூக்கத்தில் நல்லா வளரு தெரியுதுல்ல. ரிங் வாங்க போகிறோம், அங்கே போயிட்டு நான் நெக்லஸ் எடுங்கன்னு, இதெல்லாம் வேண்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போயிட்டு வா அப்படி சொல்ல. அப்போ ஜேகே நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்ட, வா அப்படியே சொல்லிட்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஜேகே இப்போ எதுக்கு இங்கே போகிறோம், ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம் அவ்வளோதான். அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ தானே சொன்ன காருக்குள்ளே எப்படி மாற்றுறதுன்னு. அங்கே போயிடலாம், ரூம் பெருசாக இருக்கும், மாற்றிட்டு அப்புறமா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே அங்கே போய் ரீச் ஆகிறாரு. இறங்கவே மாட்டேங்கிறாரு காருக்குள்ளேருந்து. இப்படி பண்ணாது, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, தூக்கமாக வருது. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கியா? அப்பா சாமி பண்ணதில்லை, பட் நீ சொல்லிட்டல இன்றைக்கி நான் நைட் ஷிஃப்ட்டே போகிறேன். நீ ஃபஸ்ட்டு இறங்கு, லேட் ஆகுது. எங்கள் அம்மா வேறு கால் பண்ணிகிட்டே இருக்கா, ரிங்கு ஃபோட்டோ வேணும்ன்ட்டு. ப்ளீஸ் வாடா. ஓ, அப்போ உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்களா? அதனால தான் என்ன கூப்பிட்றியா? உனக்கு என் மேலே பாசலாம் இல்லையா? அப்படின்னா இல்லைடா, உனக்கு வாங்கி கொடுக்கணும், உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் தானடா உன் கூட போராடிட்டுருக்கேன். இந்த மாதிரி வெட்டி கதை பேசாத, மாதிரி இறங்கு நீ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு டொபால்னு கீழே விழுக போக. அப்போ ஜேகே அப்படியே பிடிச்சிடாரு. பாரு, ஒழுங்காக உட்கார தெரியுதா சீட்டில்? நான் ஒழுங்காக தான் உட்காந்துருந்தேன், நீ தான் திறந்து விட்ட. சரி போ, போய் என் ட்ரெஸ்ஸை போட்டு வா போ அப்படி சொல்லிட்டு ஜேகே வெளியிலே நின்றுட்டுருக்க. டேவும் பார்த்தீங்கன்னா பிடிக்காம அப்படியே இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே ஒரு 1/2 hour போகுது. ஜேகே இப்போ வரைக்கும் வெளியிலே தான் நின்றுட்டுருக்காரு. அம்மா, அது அவன் ரெடி ஆகிட்டுருக்கான், கிளம்பிட்டு நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். ஜேகே எவ்வளோ நேரம்டா, அப்படியே நீ கிளம்பினல, இப்போ தான் அவன் வீட்டுக்கே போனியா நீ? இல்லைம்மா, நான் அப்போவே வந்துட்டேன், அவன் தூங்கிட்டு இருந்தான், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். இருப்பேன். இங்கே ஒருத்தி நீ எப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு உட்காந்துட்ருக்கா. நான்லாம் அவனுக்கு தெரியல, அவன் தூங்குறது மட்டும் அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல. இப்போவே இப்படி இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவெல்லாம் மறந்துடுவல்ல. அம்மா நீ வேற, அம்மா உள்ளே போனவனு வேற காணும், நீ வேற டார்ச்சர் பண்ணாதம்மா, நீ ஃபோனை வேமா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தாட்டே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பட் வெளியில் வரத்துக்கு பதிலாக உள்ளே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. பாரு, மொத்தம் பைத்தியக்கார மாதிரி வெளில நின்றுட்டுருக்கேன், தூங்கிட்டுருக்க நீ அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே டீ வந்து அப்படியே அடிக்கலான்னு போகிறாரு. பட் ரொம்ப கிட்ட போயிட்டு டீயோட சீக்ஸில் ஒரு லைட்டாக ஒரு டேப் மட்டும் பண்ணுறாரு. ஓய் என்ன, எவ்வளோ தாண்டா நீ தூக்கத்தை வச்சுருக்க? இவ்வளோ நேரமாக தூங்கிட்டே இருப்ப? நான் வந்து சொன்னேன்ல நைட் ஷிஃப்ட்டுன்னு. ஐயோ அப்பா, நைட் ஷிஃப்ட் போனால் அடுத்த நைட் வரைக்கும் நீ தூங்கிட்டே இருப்பியா? நீ எந்திரி ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லிவிட்டு மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றி விடுற. டைம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிக்கிறாரு. ஏன் ஜேகே அப்படி என்னை சாவடிக்கிற? உனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கா? நான் என்ன சொன்னேன், ரிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை தூங்க விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளீஸ் நீ வந்துட அப்படின்னு சொல்ல. ஜேகேவும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால டேவும் பார்த்தீங்கன்னா சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரிங் வாங்குறதுக்காக ஜுவல்லரி ஷாப் வந்து போகிறாங்க. போயிட்டு டே பார்த்தீங்கன்னா நீ எடு, என்ன மாதிரி மாடல் வேணும்னு நீ சொல்லி அவங்க எடுத்து கொடுப்பாங்க, நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சேரில் போய் உட்காந்துக்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் ஸ்டாஃப் கிட்டலாம் இந்த மாடல் வேணும், அந்த மாடல் வேணும், இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. எனக்கு தெரியும் இந்த ஜேகே இருக்கானே, ஒரு ஷர்ட் எடுக்கிறதுனாலே 10 கடை ஏறி இறங்குவான், இவன் ஒரு ரிங்கை ஒரே கடையில் எடுத்துகிட்டு அதனால தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இவனே டயர்டாகிடுவான், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு வர என்கிட்ட சீனை போடுவான் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு உக்காந்துட்ருக்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடையிலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. 2 ரிங், கப்பிள் ரிங், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்குது சார், இந்த டிசைன் தான் சார் இருக்குது ஃபைனலே, ரொம்ப பெஸ்ட்டான டிசைன் சார், ரொம்ப ரேர் கூட, நாங்கள் இந்த டிசைன் பண்ணவே மாட்டோம், உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சார் அப்படி சொல்ல. அந்த லேடி ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கணுமா என்ன? அவனுக்கு பிடிக்கணும், அவன் பிடிக்கலன்னா இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணி கொடுக்குறீங்க
அப்படி சொல்லிட்டு டேக்கிட்ட வந்து போகிறாரு. போயிட்டு டே ஆ என்னப்பா எடுத்துட்டியா? ம் ஒன்று ஃபைனல் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னா சொல்ல எடுத்துக்கலாம், இல்லையா வேறு பார்த்துக்கலாம். மாடல் கூட இருக்குது, இதோ இருக்குது பாரு புக்கு. ஐயோ புக்கா? என்ன இவ்வளோ பெரிய டிக்ஷனரி மாதிரி இருக்குது, இதில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே. ஜேகே நீ அந்த ரிங்கே காமி பார்க்கலாம். இதோ இருக்குது, இதை பாரு. அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து காமிக்க டேப் பார்த்திங்கன்னா அது பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சிருது. பரவாயில்ல, நல்லா தான் எடுத்திருக்கான். ஜேகே ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலே பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. இல்லைன்னா எனக்காக சொல்கிறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நமக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது, நம்மளை மாதிரி ரொம்ப க்யூட். போதும், போகலாமா? வேறு ஏதாச்சும் வேணுமா? சொல்லலை. ஐயோ எதுவும் வேண்டாம், ரிங் தானே வாங்கணும், அதுவே போதும். இல்லைன்னா பக்கத்துலேயே டெக்ஸ்டைலும் இருக்குது, அங்கே போய் ட்ரெஸ்லாம். எனக்கு எதுவும் வேண்டாம், மேரேஜ்க்கு தான் நம்ம அன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ணலாம், அதுவே நிறையா இருக்குது, நீ நிறையா எடுத்து கொடுத்துட்ட. இப்போதைக்கு இது மட்டும் போதும், வா கிளம்பலாம். அப்படி சொல்ல ஜேகே பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அந்த ரிங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காரில் வந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேப் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஜேகே கிட்ட. ஜேகேயும் அதையும் வந்து உக்காந்துட்டு நல்லா கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்படியே டே டைம் ஃபுல்லாக 2 பேரும் சுற்றிலாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு கார் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேரும் டே வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க, காரில் சாஞ்சா மாதிரி. டே என்ன ஜேகே, இன்னும் 1 வீக்கில் அதுக்கப்புறம் நீ என் வீட்டில் இருப்பல்ல? இருப்பேன். இங்கேருந்து உன் வீட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லை 7 கிலோமீட்டர். இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. நினச்சா ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். ஆனால் பாரு 1 வீக் நான் வெயிட் பண்ணோம். அப்போ வெயிட் பண்ண உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் என்னவா இப்பயே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கூப்பிட்ற. அப்பட்டே என்ன பேசுகிற? நான் சும்மா சொன்னேன், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் மேரேஜ் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்கு வரேன். வா. ஆனால் ஜேகே என்ன, நான் மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் தனியாக இருப்பாங்கள்ல, அவங்க பாவம் தானே. பாவம்தான். அதனால் என்ன பண்ணலாம், நான் இங்கே இருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறமும், நீயும் வீட்லேயே இரு. அப்புறம் நல்லா தானே இருக்கும். அவங்க பாவம்னு பார்த்து என்ன போய் இப்படி பண்ணுறிய? உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? நினச்சேன் நீ தான் சொல்லுவேன்னு. சரி போ, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆண்டி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நானும் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் இது பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல. அப்படின்ட்டே ஒன்றும் வேண்டாம், இன்னும் 1 வீக் தானே இருக்குது, நீ கிளம்பு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட. ஜேக்கையும் பார்த்து சிரிச்சுட்டு அவரும் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இப்படியே ஒரு 1 வீக் ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வெட்டிங் டே, வெட்டிங் நைட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்டிங்லாம் முடிஞ்சு ரிசப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, ட்ரிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே டேயோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஜேகேயோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. டேவும் ஜேகேவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா 2 பேர் பிரிஞ்சுட்டு வேறு காலேஜ் வந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது தான் 2 பேர் மறுபடியும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கூட வந்து லவ்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து மெமரபுளாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குரூப்பாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ரிசப்ஷனோட எண்டிங்கில் அது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக வந்துருக்கு. யார் இதெல்லாம் எடுத்தா? நான் தான் எடுத்தேன். பட் எனக்கே இது சர்ப்ரைஸாக இருக்குது. வீடியோலாம் மேக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இருக்கானே அந்த ஆண்ட்ரா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து திரும்பி பார்க்க ஆண்டர் பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு சிரிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஷோ மானம் போகுதே, எல்லோரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கே. ஜேகே இது வேண்டாமே, ஸ்டாப் பண்ணிடலாம்ல. நான் என்ன பண்ண முடியும், எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ போய் ஸ்டாப் பண்ணுன்னா சத்தியமாக அவனும் பண்ண மாட்டான். நீ அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு நாம தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப வந்து எம்பாரசிங்காக இருக்குது. அவங்க இருக்கிறவங்க எல்லோரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலி எல்லாம் வந்து முடியுது. இப்போ டேவும் ஜேகேக்கும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ 2 பேருமே அங்கே தான் வந்து போகிறாங்க. இப்போது ஜேகேவும் டேவும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வந்தால் டேக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது எல்லாமே. ஜேகே என்னடா பண்ணி வச்சுருக்க? இதுக்கு தான் எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட கேட்டியா? கேட்காம உனக்கு பிடிக்காதது பண்ணிவிட்டு அப்புறம் யார் உன்னை சமாதானப்படுத்துறது? அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். அந்த வாலில் ஃபோட்டோ அது கூட உன் ரூமில் இருந்ததில்ல, அதே மாதிரி
அப்படின்னு சொல்ல டே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்குறாரு. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட டேக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன் ஜேகே எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணியிருக்க, அப்போ உனக்குன்னு எதுவுமே இல்லையா? ம் இருக்கே. அப்புறம் எங்கே ஒன்று கூட காணோம்? இங்கே தேன்னா இங்கே எப்படி இருக்கோம்? மேலே ரூமில் வா அப்படி சொல்லிட்டு டேவை தூக்கிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்ஸ்டேர் போகிறாரு. போனால் அவங்களோட பெட்ரூம் மட்டும் ரொம்ப டார்க் தீமில் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ரொம்பவே டார்க்காக இருக்குது. டே அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டுமே அவருக்கு பயம் வந்துடுது. ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு, ஜேகே என்னது இது, ரூம் என்ன பண்ணி வச்சுருக்க? வீட்டில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி, பட் இந்த ரூம்குள்ளே வந்துட்டுனா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், புரியுதா? அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை தூக்கி பெட்டில் தொப்புன்னு போட. அப்பட்டே அட பாவி இப்படியா போடுவேன்? ஏன் போட்டான்னா கீழே தான் பெட் இருக்குல்ல, நல்ல காஸ்ட்லி பெட், ஒன்றும் ஆகாது. ஆகாது பார்த்து, ஏற்கனவே காலெல்லாம் வலிக்குது, இப்போ நீ போடுறதுல இடுப்பு வேறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதாவது பேசிகிட்டே இருப்பல்ல இப்போ பார்த்தாலும். அப்படி சொல்லிட்டு ஜேகே டே மேலே அப்படியே ஹவர் ஆக. அப்பட்டே போதும் என்ன பண்ணிகிட்ருக்க, காலெல்லாம் வலிக்குது. ரிசப்ஷனில் நின்று உனக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க? ஏன் உனக்கு மட்டும் சொந்தக்காரங்களே இல்லையா? சொந்தக்காரங்க தான் ரொம்ப அதிகம். எனக்கு கூட தான் காலெல்லாம் வலிக்குது. பட் இருந்தாலும் எனக்கு பண்ண வேண்டியதும் பண்ணணும்ல, இல்லைன்னா நீ ஏங்கி போயிட மாட்டேன், ஒன்றும் வீங்கி போக மாட்டேன், தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகே தள்ளி விட. அப்போ ஜேகே என்னடா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி தள்ளி விடுறேன்? எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கலாமா? இது நாளைக்கா? ஏய் லாஸ்ட் 1 வீக்காக ஒன்றுமே இல்லை, ஒரு ஹக்கு கிஸ் கூட நீ தர மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா நாளைக்கா? அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே தான். ஜேகே என்ன நீ பாப்பா மாதிரி கோச்சிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்ப்பா ப்ளீஸ், காலெல்லாம் வலிக்குது. நாளைக்கு ஈவினிங் ஓகே? நாளைக்கு நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நாளைக்கு ஈவினிங்லேருந்து. ஆஃபீஸா? அப்போ மார்னிங் கூட கிடையாதா? மார்னிங் யாராச்சும் எதுனா பண்ணுவாங்களா? சி பொறுக்கி படு அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கா. அப்போ ஜேகே அட பாவி 1 வீக் எதுவுமே பண்ணல, அப்படியே இருந்தேன் ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணலான்னு பார்த்தா அப்படி பண்ணிட்டானே. டே சும்மா லைட்டாக ஒன்றும் வேண்டாம், காலெல்லாம் வலிக்குது சொன்னல, நீ சும்மா பாரு அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இழுத்து நல்லா போத்திக்கிட்டு படுத்துக்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுது, மூஞ்சிலாம் சுருங்கிட்டு. சே ஒன்று போய் லவ் பண்ணல, எல்லாம் எனக்கு வேணும் தான் அப்படி சொல்லிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. டேந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஃபன்னாக அந்த நைட்டு வந்து முடியுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் டே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கெலாம் எழுந்திரிச்சிக்கணும்னு நினச்சிருப்பாரு. பட் வழக்கம் போல் 10:30 ஆகிடுது. ஒரு மாதிரி அப்படியே அலறிட்டு எழுந்திருக்கிறாரு. ஸோ இந்த அலாரம் என்ன ஆச்சு? வீட்டில் அடிக்கும் போது தான் கேட்கல, ஆனால் இப்போவும் கேட்கலையே. ஜேகே வேற காணோம். ஜேகே ஜேகே எங்கே போனேன்? ஒரு வேளை ஆஃபீஸ் ரெடியாகி போயிட்டானா? அதானே அவன் போயிருப்பான். நாம் தான் நல்லா சோம்பேறிய மாதிரி தூங்கிட்டுருக்கோம். ஏற்கனவே நைட்டே அவனை இரிட்டேட் பண்ணிட்டோம், இப்போ இது வேறையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு கொடுக்கல. அப்படியே சொல்லிவிட்டு டீ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே குடுன்னு ஓடி வராரு. அதை பார்க்குறாங்க ஜேகே. ஹேய் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர? ஜேகே நீ என்ன போலியா? என்ன போலியா என்ன? இல்லை நீ பெட்டில் இல்லை, லேட் ஆச்சு, நீ சாப்பிடாமலே ஆஃபீஸ் போயிட்டியோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுட்லாம் ஏற்கனவே செஞ்சாச்சு, கிச்சனில் வச்சுருக்கேன். அதை டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறியா, இல்லைன்னா நானே எடுத்து வைக்கட்டுமா? இல்லை நானே எடுத்து வைக்கிறேன். சரி நான் போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஸ்வீட்டாக போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. டே அதுக்குள்ளே எல்லா ஃபுட்டும் எடுத்து அரேஞ்ச்லாம் பண்ணி வைக்க. டேவை வந்து பார்த்திங்கன்னா நீ உட்காரு, நான் அவனுக்கு வந்து சர்வ் பண்ணுறேன் அப்படி சொல்ல. ஜேகே பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உட்கார், நான் அவனுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படி சொல்லிவிட்டு டேவை பிடிச்சி உட்கார வச்சு ஃபுட்லாம் வந்து கொடுக்குறாங்க. டேவும் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜேகே நீயா பண்ண? இல்லை மார்னிங் அம்மா வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க, அதானே பார்த்தேன், இவ்வளோ நல்லா இருக்கும் போதே தெரிஞ்சிச்சு நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு. ஏய் போட்டேண்ணா, நான் தான் இருந்துச்சு பண்ணேன். என்ன சொல்கிற, உண்மையாகவே வா? ஆமாம், நீ தான் 10:30 மணிக்கு தானே எழுந்திரிச்சிக்குவா, அப்போ எழுந்திரிச்சி எப்போ சாப்பாடு செஞ்சு எப்போ சாப்பிட்றது? அதான் நானே சீக்கிரமாக மார்னிங் 8:30க்கெலாம் எழுந்திரிச்சி ஜிம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகேல, கரெக்டாக தானே இருக்குது? கரெக்டாக இருக்கா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உனக்கு இவ்வளோலாம் தெரியுமா சமையலில்?
எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு அவரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீ பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு நிறைய வந்து கொடுக்குறாங்க. ஜேகேயும் அப்படியே சாப்பிட்டுலாம் முடிக்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ ஜேகே, ஆமாம் இப்போ எப்படி போகிற? கேப் வரும், அதில் போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன். ஒன்றும் வேண்டாம், நான் ஏற்கனவே ஆஃபீஸில் அட்ரஸ் கொடுத்துட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க, நீ கிளம்பு. ஏய் பரவாயில்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் நேரம் தானே ஒன்றா இருந்தோம், ட்ராப் பண்ணுறேன்னு ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைட்டாக டேயோட ஹிப்பில் வந்து கை வச்சுட்டு கேட்க. அப்போது டே ஒன்றும் வேண்டாம், உன் புத்தியே பாரு, காலையிலே எங்கேயோ போகுது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே தள்ளி விட. அப்போ ஜேகே, எல்லாம் என் நேரம். ஏய் என்ன நைட்டாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவல்ல? தெரியல, நான் எங்கள் ஆஃபீஸ் போனால் தானே தெரியும், அங்கே போயிட்டு நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னா எப்படி வர முடியும், அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். டேய் ப்ளீஸ்டா, ஏங்கி போயிடுவேன் நான்லாம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துடு, இல்லை நானே ஒன்று பிக்கப். ஒன்றும் வேண்டாம், நானே வந்துடுறேன், சும்மா தான் சொன்னேன், இன்றைக்கி ஒன்றும் ஒர்க் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகே அவங்க வந்து போக சொல்கிறாங்க. ஸோ 5 மினிட்ஸ் லேட்டே டேக்கான கேபும் வந்து வர அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. இந்த சைட் ஜேகே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்துட்டுருப்பாரு, அவருக்கு வேலையே ஓடலை, ஒரு மாதிரி டேயோட ஞாபகமாகவே இருக்குது. அதனால டேக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். டேயும் பார்த்தீங்கன்னா கேபில் போயிட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா இப்போ தானடா பார்த்தோம், அதுக்குள்ளே என்ன? டே ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ டூ, ஐ லவ் யூ. ஜேகே ஐ லவ் யூ டூ, போதும் ஸ்டாப் பண்ணும். என்ன எப்போ உனக்கு ஆஃபீஸ் முடியும்? நான் இன்னும் ஆஃபீஸ்க்கே போகல, அதுக்குள்ளே எப்போ ஆஃபீஸ் முடியுமா? ஷோ உங்ககிட்ட பேசினதே தப்பு, நீ ஃபோனில் வை அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப்லைன் போயிட. அப்போ ஜேகே பாரு, பேசியாச்சும் கொஞ்சம் பார்த்துக்கலான்னு பார்த்தா அது கூட நோ. எனக்கு தலைலாம் வலிக்குதே, டே ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு டேபிளில் அப்படி படுத்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஆண்டர் வராங்க. வந்துட்டு டே மச்சான், என்னடா இங்கே என்னடா பண்ணுற? என்ன பண்ண சொல்கிற? என்ன அப்போது? என்னடா நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே நீ ஏதோ டயர்டில் தூங்கிட்டுருப்பேன்னு நினச்சேன். ஆமாம், நைட்டு ஏதாவது நடந்தால் தானே டயர்ட் ஆகிறதுக்கு. என்னது? டே சும்மாறா, வெறுப்பேற்றிட்டு இருக்காத. என்ன மாமி, பாடி லாங்குவேஜே சரியில்லை, நைட்டு ஒன்றும் நடக்கலையோ? சும்மா இருன்னு சொன்னேன், அடி வாங்கிடாத, ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். அப்போது ஒன்றும் நடக்கலை. ஆமாண்டா, ஒன்றும் நடக்கலை, போதுமா? அவனுக்கு டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டான். ஐயோ, நான் கூட நினச்சேன் என்னென்னு, அது ஒன்றும் இல்லை, சும்மா. சரி விடு, நேற்று நடக்கலாம், நான் இன்றைக்கி நடத்திக்கோ. டேய் நீ முதல்ல வெளில போடா, சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காது, கிளம்பி முதல்ல அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ரூம் விட்டு வெளில வந்துடுறாங்க. ஜேகேவா அப்படியே உட்காந்துட்டு டேயோட ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்காரு, கால் பண்ணுறாரு. பட் டே பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணி விடுறாங்க. இப்படியே இந்த டே வந்து முடிய இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஜேகேவால் ஆஃபீஸில் இருக்கவே முடியல, டேயை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால சீக்கிரமாகவே அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு டேயோட ஆஃபீஸ் முன்னாடி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆஃபீஸ் முடியாமல் வெளில கூட வர மாட்டேங்கிறான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். டைம் என்ன? ஐயோ 6:30 தான் ஆகுதா? அவனுக்கு 7க்கு தானே விடுவாங்க, இன்னும் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுமா? அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே உக்காஞ்சிக்கிட்டு கிளாக்கையே பார்த்துட்ருக்காங்க. டே அப்போ கீழே வருவான் அப்படி சொல்லிட்டு. பட் மேலே டேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் கொடுத்துட்ருப்பாங்க, ஏன்னா 1 வீக் வந்து லீவில் இருந்திருப்பார். ஸோ அதனால் அவர் பெண்டிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க. ஜேகேவால் சுத்தமாக முடியல. ஐயோ என்ன பண்ணுறான், வீட்டுக்கு சீக்கிரம் போகலான்னு பார்த்தா முடியலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே 2 hours வந்து போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஜேகே அப்படியே வெளியில் நின்றுட்டு எப்போ வருவான் இவன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸே பார்த்துட்ருக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வேறு சவுண்ட் கேட்க ஜேகே ரொம்ப அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் டே தான் வந்து வராங்க. ஓ மை காட், ஃபைனலாக வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு டே அப்படியே ஒரே ஹக்கு தான். அவள் தான் டேவே அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டே கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு சிரிக்க. அப்போ டே சிக்கி என்ன ஆச்சு உனக்கு, என்ன பண்ணுற? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கால் பண்ணால் கூட எடுக்கல, இவ்வளோ நேரமாக உனக்கு ஆஃபீஸ் முடியா? சிக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, என்னை விட எல்லோரும் பார்க்குறாங்க, எவன் பார்த்தா எனக்கு என்ன, என் புருஷன் நான் கட்டி பிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு டேயோட ஃபேஸ்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்க. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அங்கேருந்து போயிடுறாங்க. டேக்கோ ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஒரு மாதிரி. ஜேகே போதும் விட்டு, இப்போ என்ன இவ்வளோ நேரம் உனக்கு,
சரி வீட்டுக்கு போகலாம். எதுக்கு? இப்போ வீட்டுக்கு தானே போகணும், ஆஃபீஸ் தான் முடிஞ்சிச்சுல. முடிஞ்சிச்சு தான், அதுக்குன்னு வீட்டுக்கே போகணுமா? அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. டே விளாடாத, சத்தியமாக காண்டாயிடுவேன், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்ல வராரு. பட் ஜேக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்படியே டேயோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து போகிறாங்க. டே பார்த்தீங்கன்னா பின்னாடி சிரிச்சுக்கிட்டே ஜேக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜேகே கூட போகிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யூ லவ்லி டு மூவ். பை பாய். See you soon guys.